இந்த கதைகளும் இந்த தேசத்திற்கு உயிர் கொடுக்க வேண்டும், காலகாலத்திற்கும் உயிர் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. அதே ஆசைதான் பாரதியின் ஆசை. அதனாலேதான் இரண்டு பேருக்கும் மிகப்பெரிய பொருத்தம். ரெண்டு பேரும் பாண்டிச்சேரியில நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார்களாம். சில நேரத்துல மத்தியானம் 3 மணிக்கு உட்கார்ந்தா ராத்திரி 10:30, 11, 12 மணி வரைக்கும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். என்னதான் பேசுவார்கள், அவர்கள் பேசுவது மற்றவர்களுக்கு சில நேரங்களில் புரியாமல் கூட போய்விடும். பேசுவார்கள், அப்படி பேசுவார்கள். இரண்டு பேரும் என்ன நிறைய பேசியிருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஒன்று புரிகிறது. வேதங்களை பற்றியும் வேத நெறிகளை பற்றியும் உபனிஷதங்களை பற்றியும் இந்த நாட்டினுடைய ஆழமான பாரம்பரியத்தை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். பிசிக்கலி ரெண்டு பேர்கிட்டையும் நிறைய மாற்றங்கள் உண்டு, நிறைய வேறுபாடுகள் உண்டு. பாரதி கொஞ்சம் வேகமாக தென்படுவார். அரவிந்தர் தன்னுடைய இளமை பருவத்தில் அப்படி இருந்திருப்பார். ஆனால் பாண்டிச்சேரிக்கு வந்த பின்னர் அரவிந்தர் மெல்ல 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 மென்மைக்குள்ளே போகிறார். அரவிந்தரிடத்தில் அந்த அக்ரஷனை பார்க்க முடியாது. ஆனால் பாரதி கிட்ட கொஞ்சம் வேகம் இருக்கும். பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ரெண்டு பேருக்குள்ளேயும் மாறுபாடுகள் உண்டு. ஆனால் இரண்டு பேருடைய எண்ணமும் இரண்டு பேருடைய உள் மனமும் இந்த தேசத்தினுடைய ஆன்மீக பரிமாணங்களை முழுமையாக நம்பிய மனங்கள். முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சாதாரணமா ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும் போதே வருங்காலத்தின் மீதோ அல்லது வருங்கால தலைமுறைகளின் மீதோ பிற்கால இளைஞர்களின் மீதோ அவ்வளவாக நம்பிக்கை இல்லாதவர்கள் என்பது போல ஒரு எண்ணம் தோன்றிவிடும். பாரதியும் அரவிந்தரும் அப்படி அல்ல. இரண்டு பேருமே இந்த தேசத்தினுடைய ஆற்றல் மீது மகத்தான நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட எத்தனையோ போராட்ட சூழல்களுக்கு நடுவிலும் கூட இந்த தேசத்தினுடைய ஆற்றல் எல்லாவற்றையும் சாதிக்கும் என்பதை அவர்கள் பரிபூரணமாக நம்பினார்கள். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடுகள் தான் அவர்களுடைய எழுத்துக்கள், அவர்கள் தொடங்கிய பத்திரிகைகள், அவர்களுடைய கூட்டு செயல்பாடுகள். இந்த இரண்டு பேருக்கும் துணையாக மட்டுமில்லை, இந்த இரண்டு பேருக்கும் பல நேரங்களில் கூடுதல் ஆற்றல் சேர்ப்பதற்கு இன்னும் சில பேர் புதுச்சேரிக்கு வந்து சேர்ந்தார்கள். வாவேசு ஐயர் போன்றவர்கள். வாவேசு ஐயர், அரவிந்தர், நீலகண்ட பிரம்மச்சாரி, இன்னும் பாரதியாருடைய மிகப்பெரிய நண்பர்கள் வட்டத்திலே இருந்தவர்கள், இப்படியெல்லாம் பல பேர் இவர்களுடைய ஆலோசனைகள், இவர்களுடைய பேச்சுவார்த்தைகள், இவர்களுடைய இன்டராக்ஷன்ஸ், இந்த இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் எங்கே போயிருந்தன என்று தேடி பார்த்தால் ஒன்று தெரிகிறது. இவர்களெல்லாம் இந்த தேசத்தின் ஆற்றலை நம்பி அதை எப்படியாவது நல்ல வழிக்கு கொண்டு போக வேண்டும் என்று கவலைப்பட்டவர்கள். பாண்டிச்சேரியினுடைய தர்மராஜா கோவில் தெருவில் 4 பேர் அப்போது. பாரதியார், ஸ்ரீனிவாசாச்சாரியார், அரவிந்தர், வாவேசு ஐயர். இவர்கள் 4 பேரும் தர்மராஜா கோவில் தெருவில் வெவ்வேறு இல்லங்களில் குடியிருந்தார்கள். ஆனால் 4 பேரும் அவ்வப்போது ஒன்றாக சேர்ந்து கொள்வார்கள், அவ்வப்போது கலந்தாலோசிப்பார்கள், ஒருவருக்கொருவர் உதவி கொள்வார்கள். 1911ஆம் ஆண்டு அரவிந்தர் பாண்டிச்சேரிக்கு வந்து ஏறத்தாழ ஓராண்டு காலம்தான் ஆகியிருக்கிறது, 1.5 ஆண்டுகள் என்று சொல்லலாம்.
அந்த நிலையில் பாரதியாருக்கு இன்னும் ஒரு இடி விழுகிறது. பத்திரிகை நடத்த முடியவில்லை, மிகப்பெரிய கட்டுக்காவல், பாதுகாப்பு சரியாக இல்லை. இப்படியெல்லாம் இருந்த அந்த குழப்பங்களிலே இருந்து அரவிந்தருடைய நட்பு அவருக்கு பலமாக இருக்கிறது என்றால், அதிலிருந்து ஓராண்டுக்குள்ளாகவே இன்னொரு இடி விழுகிறது. சகோதரி நிவேதித்தை காலமாகிறார். நிவேதித்தை காலமானார் என்பது பாரதிக்கு ஒரு பெரிய இழப்பு. அந்த வருத்தத்தில் இருக்கும்போது அந்த வருத்தத்திலே இருந்து பாரதியை வெளிக்கொண்டு வருபவர் மகான் அரவிந்தர் தான். அரவிந்தரோடு பேசி பேசித்தான் பல நேரங்களில் அவருக்கு மன ஆறுதல் கிடைக்கிறது. அப்போதுதான் இரண்டு பேரும் அதிகமாக வேதங்களை பற்றியும் வேதத்தில் இருக்கிற கருத்துக்கள் எப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்யும் என்பதை பற்றியும் பேசிக்கொள்கிறார்கள். இந்த இரண்டு பேரும் எப்படி பேசிக்கொண்டார்கள் என்பதை பற்றி ஒருவர் குறிப்பாக பதிவு செய்து வைக்கிறார். பாரதியினுடைய மிக நெருக்கமான சீடர்களில் ஒருவராக அடையாளம் காணப்படுகிற வாரா அவர்கள். வாரா ரெக்கார்ட் பண்றார். இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பார்களாம். அவர்கள் எப்படி பேசிக்கொண்டார்கள் என்பதை பற்றி வாரா எழுதுகிறார் பிற்காலத்தில். கலவை சங்கர செட்டியார் வீட்டு 3வது மெத்தையில் அரவிந்தரும் அவரது சிஷ்யர்களும் வாசம் செய்து வந்தார்கள். சங்கர செட்டியார் வீட்டில் அரவிந்தரை குடியமர்த்தலாம் என்பதையே பாரதியார் தான் திட்டம் போட்டார். இல்லை என்றால் அரவிந்தருக்கு யார் வீடு கொடுப்பார்கள் என்று கொஞ்சம் சங்கடப்பட்டு, சரி சங்கர செட்டியாரிடத்தில் கேட்கலாம், சங்கர செட்டியார் கண்டிப்பாக ஒத்துக்கொள்வார் என்று சொல்லி சங்கர செட்டியார் வீட்டில் அவரை குடியமர்த்துகிறார்கள். அந்த வீட்டில் கலவை சங்கர செட்டியார் வீட்டு 3வது மெத்தையில் அரவிந்தரும் அவரது சிஷ்யர்களும் வாசம் செய்து வந்தார்கள். சாயங்கால வேளையில் பாரதியாரும் பொறுக்கி எடுத்த அவரது நண்பர்கள் சிலரும் சம்பாஷணைக்காக அரவிந்தரின் இடத்துக்கு செல்லுவார்கள். சம்பாஷணையின் மாண்பிலும் இனிப்பிலும் அரவிந்தருக்கும் பாரதியாருக்கும் இணையாக யாரையுமே சொல்ல முடியாது. ரெண்டு பேருடைய கான்வர்சேஷனும் அப்படி இருக்கும். மற்ற சிஷ்யர்கள்னா சுத்தி உட்கார்ந்துருப்பார்கள், அவர்கள் அவ்வளவுதான். இந்த ரெண்டு பேரும் பேசுற பேச்சு சம்பாஷணையில் நவரசங்களும் ததும்பும். அவர்கள் எதை பற்றி எல்லாம் பேசினார்கள்? கவிதை, சரித்திரம், தத்துவம், அனுபவம், கற்பனை, ஹாஸ்யம், குறுக்குவெட்டு, விஸ்தாரம், உண்மையை வெளிப்படுத்துகிற ஆவல், அபரிமிதமான இலக்கிய சுவை, எல்லையில்லாத உடல் பூரிப்பு. இதெல்லாம் பேச 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 ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய சந்தோஷம் எல்லையில்லாத பூரிப்புல ரெண்டு பேரும் உட்கார்ந்திருப்பார்களாம். இதெல்லாம் சம்பாஷணையில் இடைவிடாது நர்த்தனம் செய்யும். வாரா எப்படி எழுதுகிறார் பாருங்கள். அந்த சம்பாஷணையில் அந்த வார்த்தைகள் அவர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய உரையாடல்ல இதெல்லாம் நாட்டியமாடுமா. ஹாஸ்யம் நாட்டியமாடும், நவரசம் நாட்டியமாடும்னா அந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்திருக்கும்? வாரா அதுல குறப்படுற, அந்த காலத்துல எனக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரியலையே, அந்த காலத்தில் எனக்கு குறுக்கெழுத்து நான் பழகி கொள்ளவில்லையே என்று வருந்துகிறேன். ஏனென்றால் அதை முழுவதுமாக எழுதி வைக்கவில்லை. சம்பாஷணையின் சிற்சில கட்டங்களையும் சில விஷயங்களையும் மட்டும்தான் நான் எழுதி வைத்திருக்கிறேன். அளவற்ற நஷ்டமாக அதையெல்லாம் விட்டுவிட்டேனே. மதியம் 3 மணிக்கு பேச ஆரம்பித்தால் இரவு 10-10:30 மணி வரைக்கும் வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. சாப்பாட்டை பற்றிய கவலையும் கிடையாது. பேசிக்கொண்டே இருப்பார்கள். இப்படி பேசின அவர்களுடைய பேச்சில்
இந்த தேசம் நிச்சயமாக வளர்ந்துவிடும், இந்த தேசம் நிச்சயமாக உயர்ந்துவிடும் என்கிற நம்பிக்கை இருந்தது. பெரியோர்களே, இதை நான் திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு ஒரு காரணம் உண்டு. 1910s was not the time when most people believed the Indian tradition, Indian heritage, Indian Vedic system can contribute to the society. அந்த காலகட்டத்தில் இந்திய வேத நெறி எந்த அளவிற்கு சமுதாயத்திற்கு நன்மைகளை சேர்க்கும் என்று நம்பியவர்கள் மிக மிக குறைவு. ஆனால் பாரதியாரும் நம்பினார், அரவிந்தரும் நம்பினார். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுதான் ஒரு பக்கத்தில் அரவிந்தர் சாவித்திரியை பற்றி கொண்டார், இன்னொரு பக்கத்தில் பாரதியார் பாஞ்சாலியை பற்றி கொண்டார். ரெண்டு பேருமே மகாபாரதத்திலிருந்து எடுக்கிறார்கள். இன்னைக்கு கூட நம்மில் பலருக்கு மகாபாரதம்னு சொன்னா கொஞ்சம் பயம்தான் இல்லையா? ராமாயணம் புரிகிற அளவுக்கு மகாபாரதம் அவ்வளவு லேசுல புரியாது. ஏன்னா ஏராளமான கிளைக்கதைகள், துணைக்கதைகள். அந்த மாதிரியான ஒரு கிளைக்கதை தான் சாவித்ரி கதை. ரெண்டு பேரும் மகாபாரதத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். ரெண்டு பேரும் அதுல இருக்கிற கதையை மாத்திரம் பார்க்கல, அந்த கதையிலிருந்து எவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு அதை ரெலவெண்டா கொண்டு வர முடியும் என்று பார்க்கிறார்கள். ஒன்றை எண்ணி பாருங்கள். கொஞ்சம் பாரதியும் இருக்கட்டும், அரவிந்தரும் இருக்கட்டும், மகாபாரதம் எழுதிய அதே வியாசர் தானே வேதங்களை தொகுத்தவர் இல்லையா? வேதங்களை ஒரு பக்கம் தொகுத்த வியாசர், இன்னொரு பக்கத்துல மகாபாரதத்தை இயற்றிய வியாசர். வியாசர் மகாபாரதத்தை தன்னுடைய உள்ளத்திற்குள் இயற்றியவுடன் என்ன கேட்டார்? நமக்கெல்லாம் அந்த கதை தெரியும், அதை வெறும் கதை மாதிரி பார்க்கிறோம். ஆனால் அந்த கதைகளுக்குள்ள இருக்கக்கூடிய சிம்பாலிசம், அலெகாரி, அதை பார்க்க மறந்து போகிறோம். அரவிந்தர் அந்த அலெகாரியை பார்த்தவர். வியாசர் என்ன கேட்டார்? நான் ஒரு காப்பியத்தை இயற்றி இருக்கிறேன், அந்த காப்பியத்தை எழுதுவதற்கு எனக்கு ஒரு ஸ்கிரைப் வேண்டும். அதுக்கப்புறம் விநாயகர் வந்தார், அந்த கதை அப்படியே போகும். வேதங்களை தொகுத்த போது அதை எழுதுவதற்கு யாரும் வேண்டும் என்று கேட்காத வியாசர் மகாபாரதத்தை எழுதுவதற்கு எனக்கு யாராவது வேண்டும் என்றார். வேதங்கள் எழுதா கிழவி, அதை எழுதுற வழக்கம் இல்லை, அதெல்லாம் விட்டுருவோம். வியாசர் நினைச்சிருந்தா he could have been a trendsetter. He was a trendsetter. எது கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகணுமோ அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் டிரான்ஸ்மிஷன், அதை எழுதி கொடுக்கிறது வேண்டாம். அது நேரடியாக குருவனிடத்தில் இருந்து சிஷ்யருக்கு ஓரான் வழியாக செல்ல வேண்டியது. There can be no tampering in that. இது ரொம்ப வித்தியாசமான விஷயம். இன்னைக்கு நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, ஏதாவது ஒன்று எழுதி வைக்கப்பட்டிருந்தால் that cannot be tampered, but what is being verbally told can be tampered நினைக்கிறோம். Unfortunately, tradition is not so. ஒருவரிடத்திலே இருந்து இன்னொருவருக்கு போவது ஃபர்ஸ்ட் ஹேண்டா போகும்போது இந்த இடத்துல இந்த உச்சரிப்பு வரணும், இந்த இடத்துல க சொல்லணும், இந்த இடத்துல க சொல்லணும். அது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் டிரான்ஸ்மிஷன்ல டேம்பர் ஆகாம போகும். எழுதி வச்சு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு வச்சுப்போம். நான் கொடுத்துட்டு போயிட்டேன் சென்னைக்கு புறப்பட்டு. நீங்கள் நாளைக்கு அதை பிரித்து படிக்கும்போது என் எழுத்து சரியாக புரியலைன்னா நீங்கள் அதில் ஏதாவது ஒரு வார்த்தையை பொருத்தமாக வரா மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா அங்கே டைரக்ட் ஹியூமன் டச் இல்லை.
It is only a third party touch or a third object touch. அதில் டைரக்டாக எதுவும் இல்லை. இது இப்படித்தான் இருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவார்களா இல்லையா, எழுதி நம்ம ஏட்ட கெடுத்தான். அப்போ எழுதப்படுவதில் there is no need அப்படியே அதை டிரான்ஸ்மிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இது வியாசருக்கு தெரியும். வியாசர் அதனால தான் கவலைப்படலை. இதை எழுதி வைப்போம், எப்படி வேணாலும் எடுத்துக்கொண்டு போகட்டும். என்ன முக்கியம், அதில் இருக்கிற கண்டென்ட் முக்கியம், அதில் இருக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள் முக்கியம் இல்லை. அந்த கண்டென்ட் முக்கியம்னு நினைச்சார் வியாசர். அதைத்தான் அரவிந்தரும் நினைத்தார், அதைத்தான் பாரதியும் நினைத்தார். அதனால தான் இந்த தேசத்தினுடைய வேத நெறியை அவர்கள் இரண்டு பேரும் நம்பினார்கள். பாரதியார் பெண் விடுதலையை நிரம்ப பாடியவர். அவருடைய புதுமை பெண், அந்த புதுமை பெண் சொல்ற மாதிரி ஒரு வரி உண்டு. புதுமை பெண் நடந்து வருகிறாள், அவளை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இப்படி ஒரு புதுமை பெண்ணா? நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, திமிர்ந்த ஞானம், அந்த ஞானத்தினால் வந்த செருக்கு, இவையெல்லாம் கொண்ட ஒரு புதுமை பெண்ணா அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கிறார்கள். அவ ஒரு திரும்பி பார்த்துட்டு சொல்றா, புதுமை பெண் இவள் சொற்களும் செய்கையும் பொய்மை கொண்ட கலிக்கு புதிதன்றி சதுர்மறைப்படி மாதர் இருந்த நாள் தன்னிலே பொதுவான வழக்கமாம். இன்னைக்கு வேணா உங்களுக்கு புதுசா தெரியலாம், எங்க தேசத்துல 4 மறைகள் 4 வேதங்களாக தொகுக்கப்பட்ட காலத்திலேயே எங்கள் பெண்கள் இப்படித்தான் இருந்தார்கள். கார்கி இருந்தாள், காத்தியாயனி இருந்தாள், மைத்ரேயி இருந்தாள், இவர்களெல்லாம் அப்படித்தானே இருந்தார்கள். சதுர்மறைப்படி மாதர் இருந்த நாள் தன்னிலே பொதுவான வழக்கமாம். அப்படின்னா எவ்வளவு நம்பிக்கை அந்த நெறியில பாரதியாருக்கு இருந்திருக்கணும். அந்த நம்பிக்கை அரவிந்தருக்கு இருந்ததுனால தான் சாவித்திரியை கொண்டு வந்து நமக்கு கொடுத்தார். சகோதரி ரொம்ப அழகா சொன்னார்கள், அவ்வளவாக பார்க்கப்படாத சாவித்திரி. மகாபாரதத்திலே எடுத்து 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 காளிதாசர்ல ஆரம்பிச்சு எல்லாரும் காப்பியங்கள் செய்தார்கள். புரூரவன் கதை தான் விக்ரமோர்வசியம் என்று நாடகமாக மாறியது. எத்தனையோ கதைகள் 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்த கதைகள். இளையின் கதை, புரூரவன் கதை, இந்த கதையெல்லாம் வந்தது 20ஆம் நூற்றாண்டுல. பல திரை ஆசிரியர்கள், திரைக்கதை ஆசிரியர்கள் எழுதினார்கள். ஆனா சாவித்திரியின் கதைய அவ்வளவா காப்பிய கர்த்தாக்கள் தொடவே இல்லை. அந்த காப்பிய கர்த்தாக்கள் விட்டு விட்டார்களே, அதைத்தான் அரவிந்தர் எடுத்துட்டார். அவள் எதை காட்டுகிறாள்? ஏதோ தன்னுடைய கணவனின் உயிரை மீட்டு கொண்டு வந்தவள்னு மட்டுமா அவளை பார்ப்பது? தன்னுடைய கணவன் உயிரை மீட்டு கொண்டு வந்தவள்ங்கிறது ஒரு சிம்பாலிசம். ஆனால் இந்த தேசத்திற்கே ஒளி கொடுக்கக்கூடியவளாக அந்த சாவித்திரி நிற்கிறாள். இந்த தேசத்துக்கு மாத்திரம் இல்லை, என்டையர் ஹியூமனிட்டிக்கு ஒளி கொடுக்கக்கூடியவளாக சாவித்திரி நிற்கிறாள். மானுடம் இருட்டுக்குள் மூழ்கி விடாமல் சாவித்திரி காப்பாற்றுவாள். இருட்டு என்கிற மரணத்திற்குள் சத்தியவான் என்கிற மானுடம் மரித்து போகாமல் சாவித்திரி காப்பாற்றுவாள். இதே கருத்து தான் பாரதி கிட்ட பாஞ்சாலி சபதம் பாடும் போது ஏற்பட்டது. பாஞ்சாலியார் என்னுடைய பாரத தேவி. பாரத தேவியை எப்படி பார்த்தார் தெரியுமா பாரதியார்? பாரதியாருடைய மேக்சிமம் ப்ரொடக்டிவ் பீரியட் அப்படின்னு சொன்னா 1908 1918 அவர் புதுச்சேரியில் வாழ்ந்த காலம். 1918 அவர் புதுச்சேரியை விட்டு வெளியேறுகிறார். அந்த 10 ஆண்டு காலம் தான் அவருடைய மேக்சிமம் ப்ரொடக்டிவிட்டி இருந்த காலம். மொத்தமே 17 வருஷம் எழுதினவர், அவ்வளவுதான்.
வாழ்ந்தது 39 ஆண்டுகள்னா கூட 17-18 வருஷம்தான் அவருடைய ஆக்டிவ், ப்ரொடக்டிவ், கிரியேட்டிவ் பீரியட். பாரத தேவியை எப்படி பார்க்கிறார்? பாரத தேவினா பார்க்கிறார். வெறும் பாரத தேவியா பார்க்கல, பாரத தேவியாக பார்ப்பது அவர் வாழ்ந்த காலத்தினுடைய ஒரு கட்டாயம். பாரதியாரும் சரி, அரவிந்தரும் சரி, 2 பேருமே சுதந்திர வேள்வியில் தங்களை ஆகுதியாக்கி கொண்டவர்கள். அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் இந்த தேசம் சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற நிலை இருந்தது. அதனால் அதை பிரதானமாக காட்டினார்கள். ஆனா அதை மீறி மானுடத்தை ஒரு சின்ன எல்லைக்குள்ள வைத்து விடாமல் அதை மீறி பறக்கக்கூடிய தன்மை 2 பேருக்குமே இருந்தது. அது அவருடைய பாஞ்சாலி சபதத்துல பாரத தேவி கிட்டே பார்க்கலாம். பாஞ்சாலியை பாரத தேவியாக பார்க்கிறார். இது ஒரு பக்கம். பாரத தேவிக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். இந்த விடுதலை கிடைக்க வேண்டும்னா நாட் அ மியர் பிசிக்கல் ஃப்ரீடம், பிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ் இல்ல. இந்த தேசத்தில் இருக்கிற பெண்களுக்கு முதலில் விடுதலை கிடைக்க வேண்டும். பெண்களுக்கு கிடைத்தால் அது பாரத தேவிக்கு கிடைத்ததை போல. அப்போ சொசைட்டல் ஃப்ரீடம், சொசைட்டல் இண்டிபெண்டன்ஸ் என்பது அங்க வரும். ஆனா அதே பாரத தேவிய வெறும் ஒரு ஜியோகிராபிக்கல் டெரிட்டரியா மாத்திரம் அவர் பார்க்கல. பாரத தேவியை பத்தி ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தனள் என்று உணர முடியாதவள் எங்கள் தாய். இல்லையா? எங்கள் பாரத தேவி எப்படிப்பட்டவள்? எங்கள் தாய். இவை என்னைக்கு பிறந்தவன்னு இந்த முக்காலமும் உணர்ந்தவர்கள் இருக்கிறார்களே, பாஸ்ட் தெரிந்தவர்கள், ஃபியூச்சர் தெரிந்தவர்கள், முக்கியமா பாஸ்ட் தெரிந்தவர்கள், அவர்களுக்கு கூட தெரியாது. தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தனள் என்று அறிய முடியாதவள். They cannot determine the date of birth of my mother. சரி, எங்க அம்மாவோட பிறந்த தேதியே எனக்கு தெரியாது. அதே பாட்டுல கடைசி ஸ்டான்ஸா, எங்க அம்மா பிறந்த தேதியே எனக்கு தெரியாது. எங்க அம்மா பிறந்த தேதி எனக்கு தெரியாது. ஆனா எங்க அம்மாவோட அப்பா தாத்தாவை எனக்கு தெரியும். எங்க தாத்தாவை தெரியும். எப்படி தெரியும்? இவள் என்று பிறந்தனள் என்று உணர முடியாதவள் எங்கள் தாய். ஆனா இந்த தாய் யார் தெரியுமா? வெண்மை வளர் ஹிமயாச்சலன் பெற்ற விரன்மகளாம் எங்கள் தாய். வெண்மை வளர் ஹிமயாச்சலன் பெற்ற விரன்மகள். ஹிமயாச்சலன் மகள் யாரு? ஹிமவான் மகள்னு யார சொல்லுவோம்? மலை மகளான பார்வதி தானே ஹிமவான் மகள். வெண்மை வளர் ஹிமயாச்சலன் பெற்ற விரன்மகளாம் எங்கள் தாய். சரி, பாரதி ஹிமவான் மகள்னு சொல்லிட்டீர்களே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உலகத்துல இருக்கிற மலை தொடர்கள்ல, மவுண்டன் ரேஞ்சஸ்லயே ரொம்ப வயசுல குறைச்சலா இருக்கிறது ஹிமாலயாஸ் தான். உங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் பாரதி பதில் வைத்திருக்கிறார். இருக்கிறதுலே ஹிமாலயாஸ் தான் த யங் மவுண்டன், த நியூ மவுண்டன் ரேஞ்ச். அது இப்போ பாரத தேவி என்னைக்கு பிறந்தாள்னு தெரியாது, ஆனா யங் மவுண்டனுடைய மகள்னு சொல்லுகிறீர்களே அப்படின்னா அவர் சொல்ற இந்த ஹிமாலயாஸ் இல்லாம போனா போகலாம். ஹிமாலயாஸ் இல்லாம போனா போகலாம். ஹிமாலயாஸோட கணக்குப்படி பார்த்தோம்னா, ரொம்ப அறிவியல் கணக்குப்படி பார்த்தா 15 மில்லியன் இயர்ஸ் தான் ஆச்சு ஹிமாலயாஸினுடைய வயசு. ஸோ ப்ராபப்ளி 100 மில்லியன் இயர்ஸ் அகோ ஹிமாலயாஸ்னு ஒன்று இல்லை. அதே மாதிரி இப்போதிலிருந்து ஒரு 100 மில்லியன் இயர்ஸ் லேட்டர் ஹிமாலயாஸ் இல்லாம கூட போகலாம். ஒரு காலத்துல விந்தியம்னு ஒரு மலை இருந்தது. அகஸ்தியர் வந்து ஒரு பட்டுன்னு தட்டினார். அதுக்கப்புறம் அந்த மலை ஒசரவே இல்லை அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி ஹிமாலயாஸ்னு ஒன்று இல்லாம கூட போகலாம். ஆனால் எங்கள் பாரத தேவி இருப்பாள். வெண்மை வளர் ஹிமயாச்சலன் பெற்ற விரன்மகளாம் எங்கள் தாய். அதை சொல்லிட்டு நிறுத்தல.
வெண்மை வளர் ஹிமயாச்சலன் பெற்ற விரன்மகளாம் எங்கள் தாய் அவன் இல்லாமல் போனால் கூட நித்தம் சீருருவாள் எங்கள் தாய். அந்த மலை இல்லாமல் போனால் கூட எங்க தாத்தா இல்லைன்னா கூட பரவாயில்ல, எங்க பாரத தேவிங்கிற தாய் நித்தம் சீருருவாள். அப்படின்னா இந்த தேசத்து மேல அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கு. வெறுமனே இந்த தேசத்தை ஏதோ ஒரு ஜியோகிராபிக்கல் டெரிட்டரி அப்படின்னு பார்த்து நிறுத்தல. அவள் யார் தெரியுமா? எங்கள் தர்ம தேவதை, எங்கள் பாரத தேவி. எப்படி சாவித்ரி மானுடம் முழுமைக்கும் வழிகாட்டுவாள்னு அரவிந்தர் நம்பினாரோ, அந்த மாதிரி இந்த பார்வதியான பாரதி, பாரத தேவி மானுடம் முழுமைக்கும் வழிகாட்டுவாள்னு அவர் நம்பினார். எந்த இடத்திலெல்லாம் தர்மம் இருக்கிறதோ, எந்த இடத்திலெல்லாம் நன்மை நடக்கிறதோ, அங்கே எல்லாம் எங்கள் பராசக்தி வழிகாட்டுவாள்னு நினைச்சார். ரெண்டு பேரும் பராசக்தியை நம்பியவர்கள். வங்காளத்திலிருந்து வந்தவர். வங்காளத்திலிருந்து வந்தவருக்கு இயல்பாகவே பராசக்தியின் மீது, காளியின் மீது பிடிமானம் உண்டு. இந்த பக்கத்துல சக்திதாசனாகவே தன்னை மாற்றிக்கொண்டவர் பாரதியார். அவர் நம்புறார், பரிபூர்ணமாக நம்புகிறார். எங்கே எல்லாம் உலகத்தில் நன்மை நடக்கிறதோ, எங்கே எல்லாம் மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்க பெறுகிறதோ, அங்கே எல்லாம் பராசக்தி இருக்கிறாள். எங்க தெரியறது தெரியுமா? ஒரே ஒரு லைன்ல கொண்டு வந்து வச்சார். அது பாரதியார் வாழ்ந்த காலத்தில் ருஷ்ய புரட்சி வெடிக்கிறது. அந்த ருஷ்ய புரட்சியை பற்றி பாடுகிறார். எந்த நாட்டுல எங்க நல்லது நடந்தாலும் அந்த நல்லதை பத்தி பாடுவார். எங்கேயாவது மக்கள் அவதிப்பட்டால் அந்த அவதியை பற்றி பாடுவார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்ததுதான் காரணம். தான் பத்திரிகையாளராக பணி செய்த போது கூட உலகத்தின் எந்த மூலையிலேயோ கிடைக்கக்கூடிய பத்திரிகைகள், அங்கே வெளிவரக்கூடிய பத்திரிகைகள் தனக்கு வேண்டும் என்று கேட்டு வாங்கி கொண்டவர். தமிழ்நாட்டில் பத்திரிகையில வேலை செய்யும் போது யுகாந்தர் பத்திரிகை எனக்கு வேண்டும்னு யுகாந்தர்ல வரக்கூடிய செய்திகளை எல்லாம் படிக்கிறார். ஜெர்மன் நாட்டில் வெளிவரக்கூடிய பத்திரிகைகள் எனக்கு வேண்டும் என்று கேட்டு வாங்குகிறார். ஒரு உலகளாவிய பார்வையை அந்த பத்திரிகைகளை படித்து படித்து தெரிந்து கொள்ளலாம் என்று அந்த பார்வையிலேயே பிரபஞ்சத்தை பார்த்தவர். ருஷ்ய புரட்சி அங்க வெடிக்கிறது. இங்கே இந்த ருஷ்ய புரட்சியை பாராட்டி பாடுகிறார். என்ன பாடணும்? இந்த பாட்டுல பின்னால வரும், கொடுங்கோலன் போல் அரசாண்டான் ஜார் மன்னன் அப்படின்னு. ஜார் ஆட்சி சரியா இல்லைன்னு அதை கொடுங்கோல் ஆட்சின்னு டிஸ்கிரைப் பண்ணுவார். அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிக்கிறார், ஆஹா என்று எழுந்தது பார் யுகப் புரட்சி. ஆஹா என்று எழுந்தது பார் யுகப் புரட்சி. யுகப் புரட்சி வந்துவிட்டது. இந்த யுகத்திற்கே மிகப்பெரிய மக்கள் புரட்சியாக ருஷ்ய புரட்சி வந்துவிட்டது. அப்படித்தானே சொல்லியிருக்கணும். ஆஹா என்று எழுந்தது பார் யுகப் புரட்சி, மாகாளி பராசக்தி ருஷ்ய நாட்டினில் கடைக்கண் வைத்தாள். பராசக்தி இங்கே ருஷ்ய நாட்டினில் கடைக்கண் வைத்தாள். இவள் தர்ம தேவதை இங்கே இருந்து பார்த்தாள். அதனால் அங்கே தர்மம் செழிக்கிறதுன்னு பாடுறார். அப்ப இந்த மரமும் இந்த நெறியும் இந்த தர்மமும் மானுடத்திற்கே விளக்கேற்றும் என்று அரவிந்தர் நம்பியதைப் போலவே பாரதியும் நம்பினார். இரண்டு பேருடைய எண்ணங்களும் பல இடங்களில் ஒன்றாக இருந்தன. அதனால் தான் இரண்டு பேரும் வேதங்களை பற்றி உயர்வான எண்ணங்களை கொண்டிருந்தார்கள். ஒரு சில பதிவுகள் உண்டு. அரவிந்தரிடத்தில் பாரதியார் வேதம் கற்றார் என்று ஒரு சில பதிவுகள் சில பேர் சொல்லுகிறார்கள். ரிக்குகளை
அரவிந்தரிடத்திலிருந்து தான் கற்றார் என்று அது அவ்வளவு சரித்திர சான்றுகள் நிரம்பியதாக இல்லை. 2 பேருக்குமே பாண்டிச்சேரிக்கு வருவதற்கு முன்பாகவே வேத பரிச்சயம் இருந்தது. 2 பேருக்குமே வேதத்தில் பரிச்சயம் இருந்திருக்கிறது. ஆனால் அதை முழுமையாக அவர்கள் கற்றிருந்தார்களா பயின்றிருந்தார்களாங்கிறது தெரியல. குறிப்பா அரவிந்தர் முழுமையாக பயின்றிருந்தார் என்பதற்கான ஆதாரம் இல்லை. ஏன்னா 1916 பாண்டிச்சேரிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொல்றார், வேதங்களை முழுமையாக பயில வேண்டும், அதுவும் வேதங்களின் ஒரிஜினல் சமஸ்கிருதத்தில் அதை முழுமையாக பயில வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வருகிறதுங்கிறார். அப்போ 1916 தான் அவர் அதை முழுமையாக தொடங்கி இருக்க வேண்டும். அதே காலகட்டம் தான் அவர் சாவித்திரியை தொடங்குவதும். 1908 பாண்டிச்சேரிக்கு வருவதற்கு முன்பாகவே உபனிஷதங்களை பற்றியும் வேதங்களை பற்றியும் ஒரு சில கட்டுரைகளை பாரதியார் எழுதியிருக்கிறார். என்ன இதை வைத்து தெரிந்து கொள்ளலாம்? இவர் அவர் மேல இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்தினார், அவர் இவர் மேல இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்தினார்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் 2 பேருக்குமே வேத நெறி மீது மிகுந்த நம்பிக்கை இருந்திருக்கிறது. வேத நெறியை சரியாக பின்பற்றினால் சமுதாயம் நன்றாக இருக்கும் என்கிற நம்பிக்கை 2 பேருக்குமே இருந்திருக்கிறது. 2 பேருக்குமே இந்த தேசத்தின் மீது நிறைந்த நம்பிக்கை இருந்திருக்கிறது. இன் ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட், அரவிந்தர் பல சிக்கல்களுக்கு உள்ளானார், பாரதியார் பல சிக்கல்களுக்கு உள்ளானார். அவர்கள் எப்படிப்பட்ட சிக்கல்களை எல்லாம் சந்தித்தார்கள்ங்கிறத ஒரு சில சம்பவங்கள்லேருந்து மாத்திரம் நாம தெரிஞ்சுக்க முடியும். எப்படியெல்லாம் அவர்களை கண்காணித்தார்கள். ஒரு நாளைக்கு ஒருத்தர் வர பாரதியாரை பார்க்கறதுக்கு வரவர் சன்னியாசி வேஷத்துல வரார். சன்னியாசி வேஷம்னு பார்த்த உடனே தெரியாது, சன்னியாசியா வரார். சன்னியாசியா வந்தவர், நான் இதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன், எனக்கு சன்னியாசத்தின் மீது மிகுந்த ஆர்வம், உங்களைத்தான் சந்திக்க வேண்டும் என்று வந்தேன், உங்களை மட்டுமே சந்திக்க வேண்டும் என்று வந்தேன், உங்களிடத்தில் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று வந்தேன் என்றெல்லாம் பேசுகிறார். அவர் வந்து பேசும்போது பாரதியாருக்கு தெரிஞ்சு போறது, இவர் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிற காவல்காரர், கண்காணிப்பதற்காக வந்திருப்பவர். அது தெரிஞ்சு போன உடனே அவர்கிட்ட வேற விதமாக பேசுகிறார். நேரடியா அப்போஸ் பண்ணல, முதல்ல எடுப்புல சரி பார்த்து விட்டீர்கள் இல்லையா, அவர் மெல்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா வாயை கிண்டி பார்க்கறதுன்னு, அந்த மாதிரி ஒரு தூண்டுதல் போட்டு சில கேள்விகளை கேட்கிறார். வாவேசு ஐயர் எங்க இருக்கார், அரவிந்தர் இப்ப வருவாரா, இப்படி எல்லாம் சில தூண்டுதல் கேள்விகள். திரும்ப திரும்ப 2-3 தூண்டுதல் கேள்விகளை போட்ட உடனே பாரதியாருக்கு கோபம் வருகிறது. ஐயரை பார்த்துட்டீர்களா இல்லையா, புறப்படும் அப்படின்னு அதுக்கப்புறம் சத்தம் போடுறார். அதே மாதிரி இன்னொருத்தர் வர்றார், இது இருக்கா அது இருக்கா, நான் இதை கொண்டு வந்திருக்கேன் அதை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறார். பாரதியார் அவர்கிட்ட சொல்றார், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், போலீஸ் டைரி வைத்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். நீ போலீஸ்காரர் தானே, உங்ககிட்ட போலீஸ் டைரி தான் இருக்கும், என்னை ஏமாத்துறதுக்காக ஏதோ இந்த புத்தகம் கொண்டு வந்தேன் அந்த புத்தகம் கொண்டு வந்தேன்னு நடிக்கிறீர்கள்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு இன்டைரக்டா சொல்கிறார். இதை எதற்காக சொல்கிறேன், எப்படியெல்லாம் அப்போது அவர்கள் உளவு பார்க்கப்பட்டார்கள். வாவேசு ஐயர் வீட்டுல ஒரு நாளைக்கு திடீர்னு பார்த்தா கிணத்துக்குள்ள ஒரு தவளை, தவளைன்னு ஒன்று சொல்லுவார்கள் இல்லையா, கொஞ்சம் வாய் அகலமா இருக்கும், குடத்த மாதிரியே வாய் அகலமா இருக்கும், ஒரு தவளை. யாரோ ஒரு தவளையை போட்டுடுறார்கள் மேல. அந்த காலத்துல வீடுகள்ல ஓப்பனா இருக்கும், முற்றத்துக்கு நேர் மேல, இந்த கிணத்துக்கு நேர் மேல ஓப்பனா இருந்திருக்கு, ஒரு தவளையை போட்டுடுறார்கள். அடுத்த நாள் காலையில வாவேசு ஐயருடைய மனைவி பாக்கியத்தம்மாள், பாக்கியலட்சுமி ஒரு பெரிய வாளியை போட்டு கிணத்துல தண்ணீர் இறைக்கிறார்கள். சின்னதா இருக்கிற தவளை அந்த கிணத்துக்குள்ள உட்காந்து வந்துடுறது. தவளை விழுந்துருத்து அப்படின்னு பாரதியாருக்கும் செய்தி போகிறது. பாரதியாருக்கும் சொல்லி அனுப்புகிறார் வாவேசு ஐயர், தவளை விழுந்து விட்டது. அதை போய் சொன்னவர்கள் தவளை விழுந்துருத்துன்னு சொல்லாம தலை விழுந்துருத்துன்னு சொல்லி அலறி அடித்து கொண்டு ஓடி வருகிறார் பாரதியார். அந்த தவளையில என்ன இருக்குன்னு பார்க்கிறார்கள். பார்த்தா பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக சில குறிப்புகள் எல்லாம் எழுதி, கையால் ஏதோ எழுதின மாதிரி எழுதி,
சில நோட்டீஸ் எல்லாம் அச்சடிச்சு. எதுக்குன்னா அந்த மாதிரி ஒன்றை வச்சு அவர்களே இங்கே போட்டு அதுக்கப்புறம் ரெய்டு பண்ணி இதோ இங்கே இருக்கு பாருன்னு சொல்லி இவர்களை பிடிப்பதற்காக. இப்படியெல்லாம் உளவு பார்க்கப்பட்ட காலம். அந்த காலகட்டத்தில் 2 பேரும் இந்த புதுச்சேரியில் இத்தனை அவர்களை சுற்றி இருந்த அத்தனை சிக்கல்களுக்கு நடுவிலும் இந்த தேசத்தை பற்றி கவலைப்பட்டார்கள். இந்த தேசத்தை எப்படி வழி நடத்துவது என்பதை பற்றி கவலைப்பட்டார்கள். பாரதியாரும் அரவிந்தரும் இங்கே வாழும் போதுதான் புயல் அடிக்கிறது. மிகப்பெரிய புயல் வருகிறது. அந்த சமயத்துல பாரதியார் பாடியிருக்காரு, புயல் அடிக்குது காற்றடிக்குதுன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு காரணம் இங்க இருக்கும் போதுதான் புயல் அடிக்கிறது. ஆனா என்ன அதிசயம், அவர் அவ்வளவு தூரத்திற்கு அந்த புயலில் இருந்தாலும் கூட அவர் போய் உட்காரக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு, பிற்காலத்துல அதுக்கு தான் குயில் தோப்புன்னு பேரு. அந்த தென்னந்தோப்புல இருக்கக்கூடிய மரங்கள் மாத்திரம் எதுவுமே ஆகாமல் பத்திரமாக இருக்கின்றன. அதை என்னன்னு சொல்றது, பெரிய ஆச்சரியம்னு சொல்றதா, கடவுளே வழிவிட்டார்னு சொல்றதா, என்ன நடந்தது தெரியாது. அந்த மரங்கள் மாத்திரம் கீழே விழவில்லை. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த 2 பேருக்கும் அந்த சமயத்திலையும் ஹியூமர் போகல. இவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவிலே வாழும் போதும் கூட அரவிந்தருக்கும் சரி பாரதியாருக்கும் சரி அவர்களுக்குள்ள இருந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் போகல. சில பேருக்கு வேடிக்கையா பெயர் வைப்பார் பாரதியார். வீட்டுல கினிபிக் வளர்த்து கொண்டிருந்தார் ஒருத்தர். கினிபிக்னு நீங்க சொல்றமே, அதை வெள்ளை எலியும்பார்கள், சீமை எலியும்பார்கள். அந்த சீமை எலியை வளர்த்து கொண்டிருந்தார் ஒருத்தர். அவருக்கு ஆறுமுகம் செட்டியார்னு பேர். அவருடைய ஒரிஜினல் பேரு ஆறுமுகம் செட்டியார். அவருக்கு பாரதியார் பேர் வச்சார் எலிக்குஞ்சு செட்டியார். அதே மாதிரி பாரதியார் இன்னும் சில பேருக்கு விதவிதமா பெயர் வைப்பார். வெள்ளச்சூன்னு ஒருத்தருக்கு பேரு. நீங்க அப்படியே டிப்பிக்கலா அவருடைய அந்த பொருணை தாமிரவர்ணி கரையினுடைய ஸ்டைல் இருக்கும். வெள்ளச்சூ பேரே வெள்ளச்சூன்னு வைப்பார். அவருக்கு பேர் என்னன்னா கிருஷ்ணசாமி செட்டியார். அந்த கிருஷ்ணசாமி செட்டியாருக்கு முத்தியாலப்பேட்டை, புதுச்சேரி முத்தியாலப்பேட்டையில் இருந்தவர். அவருக்கு பாரதியார் வச்ச பெயர் வெள்ளச்சூ. ஏன்னா அந்த கிருஷ்ணசாமி செட்டியார் அப்படியே உட்காந்துருப்பாராம். அச்சு வெல்லம் அப்படியே உட்காந்த வச்சா அச்சு வெல்லம் அப்படியே இருக்குமா இல்லையா, அதே மாதிரி உட்கார்ந்துருப்பார். அவர்கிட்ட பாரதியார் கவிதையை படித்து காட்டுவார். மற்றவர்களுக்கெல்லாம் வேடிக்கையா இருக்கும். இவர் அப்படியே பிடிச்ச அச்சு வெல்லம் மாதிரி உட்கார்ந்துருக்கார். இவர்கிட்ட போய் வீணுக்கு இவர்கிட்ட படிச்சு காட்டிக்கிறாரே, நாமெல்லாம் ரியாக்ட் பண்றோம். மற்றவர்கள்லாம் பாரதியாரோட ஒரு லைனா ஆஹா அப்படிம்பார்கள், பேஷ் பார்கள், பிரமாதம் பார்கள், ஏதாவது ரியாக்ட் பண்ணுவார்கள். அவர் ரியாக்டே பண்ண மாட்டார், அச்சு வெல்லமா உட்கார்ந்துருப்பார். ஆனால் நகைச்சுவையான கட்டம் வந்ததுன்னா மற்றவர்களுக்கு முன்னால சிரிக்கிறது அவர்தான். உணர்ச்சிகரமான கட்டம் வந்தா அவர் எழுந்து ஆடலாம் மாட்டார், எழுந்து குதிக்க மாட்டார், ஐயோ அப்படின்லாம் பெருசா கைய காலெல்லாம் ஆட்ட மாட்டார். அவருடைய முகத்துல டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் போய்கொண்டே இருக்கும். பிடிச்சு வச்ச அச்சு மாதிரி இருந்தாலும் எல்லாவற்றையும் உணரக்கூடியவர்ங்கிறதுனால தான் வெள்ளமாக இனிப்பவர், வெள்ளச்சுன்னு பேர் அவருக்கு. இப்படியெல்லாம் தங்களுக்குள் இருந்த அந்த மென்மையான உணர்வுகளை 2 பேருமே தொலைக்கல. புயல் அடிச்சு மிக பெருசாக எல்லா மரங்களும் எல்லா இடத்திலேயும் விழுந்த போது பாரதியாருக்கே மிகவும் பிடித்தமான அந்த தென்னந்தோப்பு குயில் தோப்புன்னு சொல்லப்பட்டது. ஏன்னா குயில் பாட்டுல பாடும்போது மேற்கே மேவும் ஒரு மாஞ்சோலைன்னு பாடுவாரே, அந்த மாஞ்சோலை அது ஒரு மாந்தோப்பு. அந்த மாந்தோப்புல தான் குயில் வந்து உட்காரும். அந்த தோப்பை பத்தி அங்க மரங்கள் விழவில்லை என்பதை பற்றி பாரதியார் பாடுறார். சிறிய திட்டையிலே உனதோர் தென்னஞ்சிறு தோப்பு, வறியவன் உடைமை அதனை வாயு பொடிக்கவில்லை.
அந்த வாயு தேவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு வறியவனுக்கு உடமையாக இருப்பது. பெரிய செல்வந்தர் தனவந்தர்லாம் இல்லை, சாதாரணமா இருக்கிற ஒருத்தருக்கு உடமையாக இருப்பது. அதை போய் நாம எதுவும் பண்ணக்கூடாது, தர்ம ரீதியா அதை போய் தொடக்கூடாதுன்னு அந்த வாயு தேவனுக்கு கூட தெரிந்திருக்கிறது. வறியவன் உடைமை வாயு பொடிக்கவில்லை. எந்த இடத்துல தர்மத்தை கொண்டு வந்து வைக்கிறார். அப்ப தர்மத்தின் மீது எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கணும். பெரியோர்களே, அரவிந்தர் என்கிற மகா சமுத்திரம், பாரதியார் என்கிற மகா சமுத்திரம், இந்த பெரிய கடல்கள் இரண்டையும் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. பாரதியாரும் அரவிந்தரும்னு சொன்னா அதுக்கு ஒப்பீடுன்னு அர்த்தம் இல்லை. ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி நாம கொஞ்சம் அப்படியே ஒரு கன்ஸ்ட்ரக்டுக்குள்ள போயிட்டோம். ஏதாவது ரெண்டு விஷயத்த அண்ட் அப்படின்னு சொன்னா, ஓ திஸ் இஸ் டு பி கம்பேர்ட் அண்ட் கான்ட்ராஸ்டட். we don't have to compare and contrast. இந்த இரண்டு பேரும் நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டாலேயே இந்த இரண்டு பேருக்கும் நாம் மரியாதை செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். ஒன்று, இரண்டு பேரும் மானுடத்தின் ஆற்றலை, மனிதம் ஒற்றுமையாக இருந்தால் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் என்கிற ஆற்றலை நம்பினார்கள். இரண்டாவது, ரெண்டு பேருமே இந்த தேசத்தினுடைய மரபுகளை, மாண்புகளை உயர்வாக நேசித்தார்கள். இவற்றை மீறி மூன்றாவது, இரண்டு பேருமே ஒரு யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் என்பதை ஆசையோடு அணுகினார்கள். அரவிந்தருடைய கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ், யூனிவர்சல் இன்டெலிஜென்ட் கான்ஷியஸ்னஸ் பற்றி நமக்கு நன்றாக தெரியும். பாரதியாரும் அப்படி நம்பினாரா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் பத்தி அரவிந்தர் ரெக்கார்ட் பண்ண அளவுக்கு, அரவிந்தருடைய எழுத்துக்கள் காட்டக்கூடிய அளவுக்கு பாரதியாருடைய எழுத்துக்கள் நேரடியாக காட்டுவது மாதிரி நமக்கு தெரியல. அதனால பாரதியாரும் அதை நம்பினாரான்னு கேட்கலாம். பாரதியாரும் நம்பினார் என்பதற்கு சில ஆதாரங்கள் உண்டு. என்ன பாடுறார்? காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் தோட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை. வெறும் ஏதோ சில பேர் உட்கார்ந்து கொண்டு எங்களுக்குள்ள ஒற்றுமைன்னு சொல்றதுக்காக வந்த பாட்டு இல்ல அது. எங்க பார்த்தாலும் எங்களுடைய அந்த ஆன்ம பெருவழிதான், எல்லா இடத்துலயும் இருக்கிறது அதே ஆன்ம ஜோதி தான், அதே ஆன்ம பெருவழிதான். இதை எங்க டெவலப் பண்றாரு தெரியுமா? காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு சொன்னதை அப்படியே டெவலப் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போறார். அவருடைய பிரபலமான கண்ணன் பாட்டு, திரைப்படத்துல கூட வந்த பாட்டு தான். காக்கை சிறகினிலே நந்தலாலா, நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. இந்த பாட்டுல ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சிக்கல் இருக்கு. ரொம்ப சிம்பிளா தெரியறதெல்லாம் சிம்பிள் இல்லை, அதுக்குள்ளதான் மிக ஆழமான ஒன்று உட்கார்ந்துருக்கும். காக்கை சிறகினிலே நந்தலாலா, நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா அர்த்தம் புரிஞ்சிடும். கருப்பா இருக்கிற காக்கையை பார்த்தா கண்ணனுடைய கருமை தெரிகிறது. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, அதுவும் பெரிய சிக்கல் இல்லை. மரங்கள்ல இருக்கக்கூடிய பச்சையை பார்த்தால் கரும்பச்சை, பச்சை மாமலை போல் மேனி தெரிகிறது. கண்ணன்னு சொன்னாரே தவிர, அவருக்கு பிடித்தமான பெயராக கண்ணன்னு சொன்னாரே தவிர, ஒரு யூனிவர்சல் பிரம்மம், யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் தான் அவர் கண்ணன்னே குறிப்பிடுகிறார். இதுக்கு அடுத்த வரி ஒன்று இருக்கு. கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா, நின்ற கீதம் இசைக்குதடா நந்தலாலா. கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும்.
கேட்கும் இசையிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலான்னு பாடியிருந்தார்னா அர்த்தம் வேற. சகோதரி பாடினா எங்களுக்கு கண்ணனுடைய புல்லாங்குழல் கீதம் கிடைச்சதுன்னு சொன்னா அர்த்தம் வேற. கேட்கும் ஒலியிலெல்லாம் கடமுடா கடமுடான்னு ஏதோ சத்தம் கேட்கறது, அதை கண்ணனுடைய வேய்குழலாக நம்மால் நினைக்க முடியுமா? கேட்கும் ஒலியிலெல்லாம், கேட்கும் இசையிலெல்லாம் இல்ல, கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. அப்ப எந்த கர்ணகடூரமான சத்தம் கேட்டாலும் கூட அதில் அந்த இறைவனை பார்க்க முடியும், இறைமையை உணர முடியும்னு சொன்னா what kind of universal consciousness is that? இதுக்கு அடுத்த வரி, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. தீயில் விரலை வைத்தால் எழுதியிருந்தா வேற, ஒரு வார்த்தைக்கும் ஒரு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸுக்கும் அர்த்தம் உண்டு. தீயில் விரலை வைத்தால், தீயில விரலை வைக்கிறதா வெப்பமா? ஹிந்து மத நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் எண்ணி பார்ப்போம். கோவில்ல போய் கற்பூர தீபாராதனை பண்ணிட்டு கற்பூர தட்டை காட்டும் போது பாரதியார் சொல்லி இருக்கிறார், தீயில் விரலை வைத்தால் கண்ணனை தொடுவது போல இருக்கும் அப்படின்னு. யாராவது அந்த தட்டுல இருக்கிற நெருப்பை தொடுவோமா? கோவில் நெருப்பு தானே, தொடுவோமா? தீயில் விரலை வைத்தால் இல்ல, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டுவது போல இருக்கு நந்தலாலானா வியாக்கியானம் எழுதலாம். கண்ணன் பார்ப்பதற்கு கருநீலமாக இருந்தாலும் கூட தொடுவதற்கு வெப்பமாக இருந்திருக்கிறான் என்பது பாரதியாருடைய வாக்கிலிருந்து புரிகிறது அப்படின்னு வியாக்கியானம் எழுதிட்டு போயிடலாம். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. அப்ப எப்பேற்பட்ட பக்குவம் அந்த பக்குவம்! எல்லாமே அந்த இறைமை என்று பார்க்கக்கூடிய பக்குவம். அது இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது எனக்கு ஏற்புடைத்து என்று எண்ணக்கூடிய பக்குவம். சொல்ல போனா காந்தி அனாசக்தி யோகம்னு சொன்ன பகவத்கீதையும், திலகர் கர்மயோக ரகசியம் என்று சொன்ன பகவத்கீதையும், அரவிந்தருடைய யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் என்பதும் ஒன்றாக கலக்கிற இடம்தான் பாரதியினுடைய தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. இரண்டு மகான்கள், எத்தனையோ மகான்கள் அந்த காலகட்டத்தில் பாண்டிச்சேரியில் வந்து வாழ்ந்தார்கள். சொல்ல போனால் பாண்டிச்சேரி ஒரு விதத்தில் பிரிட்டிஷ்காரர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த மகான்களை எல்லாம் பிரிட்டிஷ் எல்லையிலே இருந்து பிரெஞ்சு எல்லைக்குள் வரவழைத்ததற்காக. இப்போது நாம் இருப்பது புதுச்சேரியின் எல்லை இல்லை, தமிழ்நாட்டினுடைய எல்லைன்னு தான் இப்போ இருக்கிற ஜியோ டோபோகிராஃபி கணக்கு. அதையெல்லாம் விட்டுடுவோம், அந்த டோபோகிராஃபி எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் இரண்டு பெரிய மகான்கள், இந்த இரண்டு மகான்களும் ஒரு 8 ஆண்டு காலகட்டம் ஒன்றாக வாழ்ந்து பக்கத்து வீடுகளிலே இருந்து பக்கத்து வட்டாரங்களிலிருந்து அவ்வப்போது கலந்து பேசி அவ்வப்போது புதுச்சேரி கடற்கரையில் உட்கார்ந்து பாட்டு பாடி ஒருவருக்கொருவர் சம்பாஷணை செய்து சில நேரங்களில் துன்பங்களை பகிர்ந்து கொண்டு சில நேரங்களில் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டு வாழ்ந்தார்கள். இந்த இரண்டு மகான்கள் வாழ்ந்தார்கள் என்பதை விட இந்த இரண்டு மகான்களும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள்.
நம்முடைய ஆற்றலை குறைத்து கொள்ளாமல் தர்ம ரீதியாக வாழ்ந்தால் அந்த ஆற்றல் இந்த தேசத்திற்கும் பயன்படும் என்று நம்பினார்களே, அந்த நம்பிக்கையை மேலும் மேலும் வளர்ப்பதற்கு வழி செய்வோம் என்றால் அதுவே பாரதியாருக்கும் அரவிந்தருக்கும் நாம் செலுத்தக்கூடிய மரியாதையாக இருக்கும். அரவிந்தருடைய வாசம் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் தொட்ட இடமெல்லாம் இல்லை, பார்க்கும் இடமெல்லாம் அரவிந்தர் தெரிகிறார் என்கிற இந்த மண்ணில், இந்த இடத்திலிருந்து பார்த்தால் பார்க்கும் மரங்களெல்லாம் அரவிந்தர் தெரிகிறார் என்று பாரதியார் மாற்றி சொல்ல வேண்டிய இந்த மண்ணில் இந்த இரண்டு மகான்களுக்கும் மரியாதை செலுத்துவதற்கு நம்மை முறையாக வளர்த்து கொள்வோம். அவர்கள் காட்டிய அந்த தர்ம நெறியில், அவர்கள் காட்டிய சாவித்திரியின் வெளிச்சத்தில், அவர்கள் காட்டிய நந்தலாலாவின் வெளிச்சத்தில் நம்மை வளர்த்து கொள்வோம் என்பதை நினைவுபடுத்தி, நல்ல உள்ளங்களோடு சேர்ந்து நல்ல இடத்தில், எப்போதுமே ஒரு இடத்தை பற்றி சொல்லும் போது த வைப்ரேஷன்ஸ் ஆஃப் த பிளேஸ் என்பார்கள். ஒரு பக்கத்தில் அரவிந்தர் ஒலிக்கிறார், இன்னொரு பக்கத்தில் பாரதியார் ஒலிக்கிறார், இன்னொரு பக்கத்தில் அன்னை ஒலிக்கிறார்கள். அந்த பக்கத்திலே இருந்து வாவேசு ஐயர் கையை காட்டுகிறார், இந்த பக்கத்தில் நீலகண்ட பிரம்மச்சாரி போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து உங்களை போன்ற நல்ல உள்ளங்களோடு பாரதியாரையும் அரவிந்தரையும் இணைத்து சிந்தித்து பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி, ஆரோவில் ஃபவுண்டேஷன் குறிப்பாக திருமதி ஜெயந்தி ரவி அவர்களுக்கும் சகோதரி லதா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி, இதையெல்லாம் மிக அமைதியாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமாட்டியார் அவர்கள் இயற்றி கொடுத்திருக்கக்கூடிய நூல்கள் ஏராளம், தமிழுக்கு மொழிபெயர்த்து கொடுத்திருக்கக்கூடிய நூல்கள் ஏராளம், தமிழுக்கு கொண்டு வந்து தந்திருக்கக்கூடிய சங்கதிகள் ஏராளம். அப்படிப்பட்ட பெருமாட்டியவர்கள் திருமதி ராஜலட்சுமி அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்கி விடைபெறுகிறேன். வணக்கம். கண்டினியூவேஷனாக நம்ம ஆரோவில், பாண்டிச்சேரி, சாவித்திரி இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ மேடம். கிளாப் பண்ணலாமா நம்ம எல்லாரும்?